அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் 27ஆம் தேதி இன்றைக்கி மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங். இன்றைக்கி மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் போது யாரெல்லாம் பொசிஷன் வச்சுருக்காங்களோ அவங்க வந்துட்டு ஃப்யூச்சர்ஸில் பொசிஷன் வச்சுருக்காங்களோ அவங்க வந்து க்ளோசிங் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ இந்த க்ளோசிங் பண்ணக்கூடிய கட்டாயம் இந்த மந்த்லி கான்ட்ராக்ட்னால ஒரு மூமெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஆனால் இதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். கட்டாயமாக வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கிய ஃபேக்டராக இருக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதற்கு காரணம் டைம் வேல்யூ ஜீரோ கான்செப்ட் அப்படிங்கிறதை பார்க்கலாம். இப்போ எட்ஜெக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,795 வர்த்தமாயிட்டு இருக்கு. அப்போது நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு தென்படுது. அப்போ ஃப்ளாட் ஓப்பனிங்னால ப்ரீமியம் வந்து கரைவு நம்மளுக்கு ஏற்பட போகிறது. இப்போ நேற்றைய பிரேக் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு 17,827 டு 17,711 இது பிரேக் அவுட். அது மாதிரி ஃபியூச்சர்ஸ்க்கும் அதே மாதிரி தான் ஹைலோ வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் இருக்கிறதுலே ஹையஸ்ட். இந்த 4 நாட்களில் இதுதான் ஹையஸ்ட் ஹை, அதாவது 3 நாட்கள் திங்கள் செவ்வாய் புதனில் இதுதான் வந்து ஹையஸ்ட் ஹையாக இருக்க போகிறாங்க. இந்த ஃபியூச்சர் வந்துட்டு எதனை நோக்கி பயணம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கான்ட்ராக்டோட முடிவு வந்துட்டு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர். இப்போ நம்மளுக்கு ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்பாட் விட நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர் குறைவாக இருந்ததுன்னா டிஸ்கவுண்ட்டும் தெரியும். ஆனால் க்ளோசிங் வந்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் சமமாகத்தான் முடியணும். இதுதான் கான்ட்ராக்ட் க்ளோசிங் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பாட்டோட விலையில் தான் நடக்க போகிறது. இது ஒரு ஸ்ட்ராங்கல் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம். 17,800 17,700க்கு மொத்தம் 57 ரூபாய் அப்படிங்கும்போது 17,743லேருந்து 17,857 அப்படிங்கிற மட்டும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம் நம்ம. சாரி, இது 17,743 இல்லை, 17,643. அப்போ 17,643லேருந்து 17,857. ஏன்னா ஸ்ட்ராங்கலுங்கும் போது இதிலிருந்து 57 ரூபாய் மைனஸ் இதிலிருந்து 57 ரூபாய் ப்ளஸ். அப்போ இதன் தான் மார்க்கெட்டோட ரேஞ்சாக இருக்க போகிறது அப்படிங்கிறது அவர்கள் தாக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 17,750 நம்மளுக்கு 17,850 அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ட்ராங்கல் நம்மளுக்கு இருக்கிறது. அதனுடைய ப்ரீமியம் வந்து நம்மளுக்கு ஒரு 37 ரூபாய் அப்படிங்கும்போது 17,713 இந்த பக்கம் வந்து 17,887 அப்படிங்கிற ரேஞ்ச் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக இங்கே சொல்கிறாங்க. அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை 17,700 இருந்து 17,800க்குள்ளே இருக்கிறத 0 to ஹீரோக்கு இம்பேக்டடாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தென்படுகிறது. இதே நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,800 கால் அண்ட் புட் ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க. 17,700 டு 18,000 ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்காங்க. அப்போ 17,700 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பிளேஸாக இருக்க போகிறது. கவலைக்கிடமே இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி தான். இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா லோயர் வேல்யூம் இருக்கும். அப்போது ஒரு பிக் மூமெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 20% வாய்ப்பு தான். மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கிறக்குண்டான வாய்ப்பு, ரொம்ப சைட்வேக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு தான் 80% நம்மளுக்கு இருக்குது. ஆனால் இது மந்த்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங் அப்படின்னால ஒரு மூமெண்ட் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கட்டாயமாக நடக்கும்னு சொல்லலை, எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இருக்கிற ஹெட்ஜிங்கெல்லாம் நிறைய ஹெட்ஜ் இதுக்குள்ளே தான் இருக்கும். அதனால் இதில் ஒரு மூமெண்ட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடைய குறிகள் என்ன? 17,774 டு 17,850, வைட் ரேஞ்ச் 17,724 டு 17,876 இருக்கும். பேங்க் நிஃப்டியோட பிரேக் அவுட்ஸும் அதே போல தான். நேற்றைய ஹைலோ ரொம்ப முக்கியம். இதை பிரேக் அவுட் பண்ணி தான் நம்மளுக்கு இம்பேக்டட் கொடுத்து ஆகணும். ஸ்பாட் ஃபியூச்சர் க்ளோசிங் இன்றைக்கி அப்படித்தான் நடக்க போகுது.
42,500 புட் 42,700 கால் ஒரு ஸ்ட்ராங்கல் கொடுத்துருக்காங்க. இது அதற்கு அதாவது 42,700க்கு மேலே வந்து நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது 80% வந்து நம்மளுக்கு கேப் அப் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிடுவோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் மீண்டும் ரீடெஸ்ட் 42,700 பார்க்க வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது. அடுத்த கான்ட்ராக்ட் 42,500 கால் அண்டு புட்டு ஸ்ட்ராடல் கொடுத்துருக்குறாங்க. இம்ப்ளைடு வாலிட்டி இதுலேயும் இல்லை. இம்ப்ளைடு வாலிட்டி இல்லாத பட்சத்தில் இதோட டைம் வேல்யூ தான் நம்மளுக்கு முக்கியம். 42,500 டு 43,500 பாயிண்ட் நம்மளுக்கு வேணும். இப்போ 373, இந்த பக்கம் 209, 82 ரூபா டைம் வேல்யூ இருக்குது. இந்த டைம் வேல்யூவை 0 செய்ய வேண்டும். இதற்காகத்தான் இந்த மூமெண்ட் ஒரு வால்டைல் கிரியேட் பண்ணக்கூடியதே இதுதான். அப்போ இந்த 82 ரூபாயை நம்ம 0 பண்ணணும். அப்போ இது ஒவ்வொரு டைம் வேல்யூக்குள்ளேயும் கண்டிப்பாக டைம் வேல்யூ இருக்கும். அப்போ எந்த இடத்துல நம்மளுக்கு இம்பேக்ட் இருக்கோ அப்போ அந்த இடத்துல வால்டைல் பண்ணி அதை 0 பண்ணக்கூடிய வாய்ப்புக்குள் உட்படுவாங்க. அப்போ இதனுடைய குறிகள் 42,700 டு 42,900, வைட் ரேஞ்ச் 42,500 டு 43,042. அப்போது நம்மளுக்கு 42,500 இருந்து 43,000 அதற்குள்ளே இருக்கிற கால் புட்டு தான் 0 டு ஹீரோக்கு இம்பேக்ட் இருக்கும். அதை விட குறுகியதாக எடுத்தால் 42,600 டு 42,900 அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்க போகிறது. இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அது ஏப்ரல் 29ஆம் தேதி துவங்குது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.